அருமையான மிஸ்டர் லேடிஸ் நேயர்களே வணங்கி மகிழ்கிறேன். இந்த வட்டம் நம்ம எடுக்க போற டாபிக் வந்துங்க, எனக்கு நான் ரொம்ப முக்கியமா நினைக்கக்கூடிய டாபிக். எப்படின்னா, வியாதி வந்தா வைத்தியம் பண்றோம்ன்றது மட்டும் இல்லாமல் நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு வயசுல ஆயிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப எங்க அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க உண்மையிலே ரொம்ப அழகியான எங்க அக்கா. எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடித்தது அந்த காலங்களில் 18-19 வயசுல கல்யாணம் முடிச்சுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தப்ப ஒரு 2 வருஷத்துல பிறந்திருக்கும். ஸோ எங்க அக்காவுக்கு 20 வயதுல பெண் மகள் பிறந்துட்டா. இப்ப இந்த பெண் மகள் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, எங்க அக்கா தலை சீவுறதுல இருந்து, அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த சைட்ல அப்படி ஒரு இதை சுருட்டி விடுவாங்க. அதை சுருட்டி விட மாட்டேங்குது. என்னக்கா ஏங்கா பண்ற? தம்பி, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, நீ என்னப்பா எனக்கு ஒரு அழகு. இதுதான் அந்த காலகட்டங்கள்ல உள்ள லேடிஸோடைய அழகு. தான் அழகா இருந்தால் கூட அதை அழகை வெளிப்படுத்தணும் என்ற எண்ணம் இல்லாத காலங்கள். இதுல சுமாரான அளவு உள்ளவங்க தன்னை பத்தின யோசனையே இருக்காது. எத்தனை பேர் வீட்டுல நல்லா சிங்காரிச்சு நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சென்னை மாதிரி இடங்களை மட்டும் பார்க்காதீங்க, நீங்க டீப்பா போய் பார்த்தீங்கன்னு தெரியும். அப்ப அந்த காலங்கள் காரணம் என்னன்னா, பனிச்சுமை, ஃபேமிலி சுமை, வீட்டுல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். தன்னை கவனிக்க முடியாத சம, தன்னை கவனிக்கணும்னு நினைச்சா கூட அன்னைக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி செலவு இருக்குல்லங்க, அது வராது. ஒரு வீட்டுல குடும்பம் நடத்துறதுக்கும் பிள்ளைகளுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறதுக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கும் வீட்டுக்காரங்க இதுக்குத்தான் சம்பாதிப்பாங்க ஆம்பளைங்களே ஒழிய என்ன அழகுபடுத்துங்க அப்படின்னு சொன்னாலும் அது கணக்குலயே வராது. காரணம், அந்த ஆம்பளை தன்னை அழகுபடுத்த மாட்டான். ஏன்னா எங்க வாழ்க்கை வழிமுறை அப்படி இருந்தது. காலங்கள் மாறி இப்ப எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாருமே தன் கண்ணுக்கு, தன்னுடைய துணைவியாருக்கோ துணைவிக்கோ உள்ள கண்ணுக்கு அழகா தெரியணும். ஒரு வேலைக்கு செல்ற இடங்கள்ல நம்ம கொஞ்சம் அழகா தெரியணும். இது ஒரு காமனா மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள். இதுல என்ன ஆகுது பாருங்க, காலையில எத்தனை பேரு சென்னை மாதிரி இடங்கள்ல ட்ரெயின்ல தன் வேலைக்கு வராங்க. அவங்க எல்லாம் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது? பொம்பளைங்க என்ன எந்திரிச்சு அப்படின்னு நேரம் வந்துட முடியுமா? வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அன்னைக்கு காலை சாப்பாடை போட்டு மத்தியான சாப்பாடை கட்டி வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் எஞ்சி அரக பறக்க ஓடியாரணும். அப்ப ஓடியாரும்போது அவங்க தலை சீர்வு டைம் இருக்குமா? அதுக்கு மேல தலையில சீட்டு வந்தா கூட அந்த டிராவல்ல என்ன ஆகுறது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தன்னை இழப்பதனால அவங்களுக்கு என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, யோசனைகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால முதல்ல தலைமுடி போயிட்டே இருக்கும். இந்த 25 வயசுக்கு மேல இதை தொங்குன்னு சொல்ல ஈஸியா தொங்க ஆரம்பிச்சிடும். முக்கியமா இந்த கைக்கு கீழே ஆட ஆரம்பிச்சிடும். கம்ப்ளீட்டா வயிற்றுக்களை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு அடிவயிறு தொப்ப விட்டுரும். பின்பக்கம் கொஞ்சம் புட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடும். நான் உட்காந்தே வேலை பார்க்குறோம். உடல் உழைப்பு ரொம்ப கம்மி சார். அந்த காலத்துல சாதாரணமா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவீங்க சார் லேடிஸை. அருமையான நேரில் நான் சொல்ல கேட்டுங்க, இந்தியால அந்த காலத்துல ஆவரேஜ் ஒரு ஃபேமிலி ஒய்ஃப் ஒரு நாளைக்கு அந்த வீட்டுக்குள்ள 5 கிலோமீட்டர் நடக்கிறார். நம்புவீங்களா? வெள்ளடிச்சா போகணும், வேலைக்கார இருந்தா போகணும், அவன் பார்க்கணும், இவனை பார்க்கணும், 5 கிலோமீட்டர் நடக்கிறார். நான் ஏமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா. ஐயா, நான் வீட்டு விட்டே வெளியே போறது இல்லையாமா, வீட்டுல இருந்தாம பிரச்சனைங்கிறது. இந்த காலத்துல அதெல்லாம் உண்டாங்க. எல்லாத்துக்கும் ரிமோட்டு. டிவி ஆன் பண்ணா படுத்துக்கிட்டு அடிக்கிறோம் ரிமோட்டு. முன்னாடியே கஷ்டப்பட்டுச்சேன். இப்ப பார்த்தா ஃபெதர் டச்சுன்றான், தொட்டா போதுன்றான், டமானு தெரியுது. இன்னும் கொஞ்சம் பார்த்தா பேத்துனா போதும் லைட் எரியுன்றான். சார், நீங்க எவ்வளவுதான் சார் உங்க உடம்ப நீங்க அபியூஸ் பண்ணுவீங்க? இதுக்கு பேர் கம்ஃபர்ட்டா? இது எப்படி கம்ஃபர்ட் ஆகும்? ஆக மொத்தம் இது எல்லாமே சரி சொல்றீங்க சார், என்ன சார் பண்றது? வேலை பண்ணி எப்படி இருக்கும்? காலையில உள்ள போனீங்கன்னா ஐடிக்காரங்கெல்லாம் பார்த்துருக்கேன், சாயந்தரம் 8 மணிக்கு சக்கையா வெளியே வருவாங்க. சக்கையா. சரி, வெளியே வந்தா வீட்டுல போய் படுக்க முடியுமா? நாங்க ஆம்பளைங்க வந்தா கவுந்தடிச்சு படுத்துக்கிறோம். நீங்க லேடிஸ் அதுக்கப்புறம் போய் ராத்திரி சாப்பாடு பண்ணி மறுநாள் காலைக்கெல்லாம் ரெடி பண்ணி என்னங்க விளையாட்டா இருக்கு? எப்படி முடியும்? ஆனால் நீங்க நிறைய சம்பாதிக்கலாம், ஒரு பெண்ணுன்ற லெவல்ல சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு என்ன பண்றது? அது அனுபவிக்கிறது இந்த உடம்பு வேணுமே. அப்ப நம்மளுடைய உடம்பை மாற்றி 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 என்ன ஆகும்னா, உங்களுக்கு உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை குறையும். இதுக்கு ஒரு அழகான வைத்திய முறைங்க அக்குபஞ்சர்ல, காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர். அழகா நேரிலே அதை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த உடல் பருமன் இருக்குல்ல, அதுல மெயினா வர்றது காரணம் செடன்டரி ஒர்க்கு. அதாவது உடற்பயிற்சியே இல்லாம ரொம்ப நடக்காம செடன்டரியா வாழ்ற ஒரு லைஃப் ஸ்டைல்.
ரெண்டாவது அரை வேக்காடுல சாப்பிடுறது, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுறது. மூணாவது ரொம்ப யோசிக்கிறது. இது எல்லாமே செரிமானத்தை கெடுத்துரும். சார் செரிமானத்தை யோசிக்கிறது எப்படி சார் கெடுக்கும்னா, எக்ஸாம் போறோம். எக்ஸாம் போகும்போது நீ காலையில வேகமா எழுதிக்கிட்டே இருப்பான், படிச்சுக்கிட்டு இருப்பான். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, டேய் சாப்பிட்டு போடா, இட்லி சாப்பிட்றான்னு சொல்லி டிஃபன் வைப்பாங்க. ஒரு நாளாவது சாப்பிட்டு போயிருமா பரிச்சை எழுத, யோசிச்சு பாருங்க. நம்ம தான் போறோம். ஆனா நீங்க டயர்ட் ஆகுமானா ஆகாது. அப்ப சோசிக்கலாம் டயர்ட் ஆகணும்ல. எத்தனை பேர் பரிச்சையில் போய் மயக்கம் போட்டு வந்திருக்காங்க? கிடையாது. காரணம் என்ன, ஒரின்றது ஸ்பிளின் மேடியோட வேலை. இப்படி ஒன்னொன்னு பாடத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அக்குபஞ்சல் அருமையான வைத்தியம் முறை. அப்ப நீங்க அங்க உட்காந்து பணிகள் காரணமா யோசிக்கிறதும், வீட்டுக்கு வரும்போது யோசிக்கிறது, ரெண்டும் பண்ணி 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 உங்க உடம்புல ஃப்ளூயிடு ரீட்டைன் ஆயிடும். ரீட்டைன் ஆன ஃப்ளூயிடு நான் போன காணொலியே சொல்லியிருக்கேன். தண்ணியா இருக்கிறது எண்ணெயா மாறும், எண்ணெயா இருக்கிறது வெண்ணையா மாறும், வெண்ணையா இருக்கிறது சதையாவே மாறிடும். அதனாலதான் சில லேடிஸ் கை தூக்கினாலும் கையெல்லாம் கிடுக்கிட்டு ஆடும். இந்த இடத்துல பார்த்தா ஆடும், இங்க பார்த்தா தொங்கும், பின்பக்கம் முதுகுல பார்த்தா மேல முதுகுலயே ஒரு ரவுண்டு தெரியும், ஒரு டயர் மாதிரி, கீழே நடுவில் டயர். இதெல்லாம் தேவையே இல்லையா? அப்ப நீங்க இந்த வைத்தியம் எப்படின்னா 5 to 7 சென்டிமீட்டருங்க எழுதி வச்சுக்கோங்க. முதல் நாள் வந்தீங்கன்னா உங்களுடைய பெல்லி பட்டனை கணக்கு வச்சு டைட்டா அளந்து காமிச்சிருவோம். இத்தனை இன்ச்சு, இத்தனை புள்ளி இன்ச்சு சொல்லிடுவோம். உடைஞ்சிடுவோம், நாங்கள் எழுதி வச்சுவோம். 22 நாள் அரை மணி நேர வைத்தியம். எந்த விதமான மருந்து மாத்திரம் கிடையாது. நீங்க எந்த விதமான உணவு கட்டுப்பாடு கிடையாது. அண்டர்லைன் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ண முடியாது, பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, வழக்கமா ஊதிட்டாங்க என்ன சொல்லுவாங்க, டயட்ல இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. யாருக்கு டைம் இருக்கு? சோறு திங்கவே டயத்தை காணாம நம்ம எங்க போய் எக்ஸசைஸ் பண்றது? அதனால இந்த இதுல அது எதுவுமே கிடையாது. நீங்க வாங்க, அரை மணி நேரம் இருங்க, போங்க. உங்களுடைய உடம்புல 5 to 7 சென்டிமீட்டர் 22 நாள் எழுதி வச்சுக்கோங்க, குறைச்சு காமிச்சிடலாம். அதே போல உங்களுடைய முகத்துல இந்த சுருக்கங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் 30 நாள்ல ரவுண்ட் ஆக்கிடலாம். வேலைக்கு செல்ற லேடிஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதை விட ரொம்ப நீங்க யோசிக்கிறதுனால உடம்புல ஹீட்டு ஜாஸ்தியாகும். இந்த ஹீட்டு ஜாஸ்தியா தலைக்கு போக 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 உங்க முடியினோட டெக்ஸ்சர் போயிடுங்க. ஒரு 20-25 வயசு உள்ள 20-22 வயசுக்கு உள்ள பெண்களோட டெக்ஸ்சரும் ஒரு 30-35 இருக்க வேலைக்கு போயிட்டு இருக்க பெண்களோட டெக்ஸ்சர் பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நீங்க எத்தனை ஷாம்பு போட்டாலும் சரி, எத்தனை ஆயில் போட்டாலும் சரி, அது பரபரன்னு நெருடுற மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா நெருன்னு இருக்கும். ஒரு சாஃப்டா குதிரை வால் மாதிரி இருக்காது. அது அந்த 24 வயசுக்கு உள்ளதுதான் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அதுக்கு என்னன்னா, போஷாக்கு இல்லாமல், அந்த முடிக்காலுக்கு போஷாக்கு இல்லாமல் அது அப்படி ஆயிடுது. பிகாஸ் இந்த ஹீட் உள்ள போய் அதை நாங்க நல்லாக்கிடுவோம். அப்புறம் முகத்தை அழகுபடுத்துறது, ஏதாவது கருப்பு தான் எடுத்துடலாம். இப்ப இந்த அடிவேர் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல பணி செய்ய போற இடத்துலயோ இல்ல உங்க வீட்லயோ, நம்ம எங்க தெரியுங்க நமக்கு தன்னம்பிக்கை கூடும். எழுதி வச்சுக்கோங்க. அந்த தன்னம்பிக்கை நம்மளை இன்னும் கொஞ்சம் உயர்த்து கொண்டு போகும். நம்மளை தூக்குறதுக்கு பெஸ்ட் திங் என்ன கேட்டா, சாமிக்கு அப்புறம் அக்குபஞ்சர். நீங்க வாங்க, நான் சொன்ன நாட்கள்ல அந்த எஃபெக்ட் காமிக்கிட்டே இருக்கேன். அழகாக பண்ணிட்டு நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.